Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்ன அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எல்லாராலையும் மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாருக்கும் உங்களுக்கான பதில் கண்டிப்பாக எல்லாராலையும் மணி மேக் பண்ண முடியும். சரிங்களா? தென் நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். கரெக்டாக இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு ஓகேங்களா? இது டிசம்பர் 31 இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்ருக்கோம் ஓகேங்களா? தென் நைட்டு 12 மணிக்கு நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது. 2025 நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். சரிங்களா? தென் ஏகப்பட்ட மெசேஜ் கால்ஸ் வருன்றதால நான் வீடியோ வந்து சீக்கிரமாகவே ஷூட் பண்ணுறேன். தென் உங்களுக்கு வந்து என்ன கூட சேர்ந்து சர்வே பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நீங்கள் தாராளமாக அதாவது நான் எப்படிலாம் வீடியோஸில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறனோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறனாலே போதுமானதான் ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களாலே ஆன்லைனில் இருந்து நல்ல ஒரு மணி மேக் பண்ண முடியும். சரியா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.10 சென்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. எஸ்டே அதாவது நேற்றுக்கு வந்து 0.11 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் 0.79 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக $2.90 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் பேலன்ஸ் அண்ட் லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 0 இருக்குது. தென் ஏன்னா ஆக்சுவலி இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் எது போல் வீடியோஸ் வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு. நண்பா, நாம் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எல்லாராலையும் மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். கூகுள் ஆட்சன்ஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு 2 விதமான சாய்ஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை 4000 வாட்ச் அவர் அச்சீவ் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் மணி மேக் பண்ண முடியும். அப்படி இல்லைனா அது யூடியூப் சேனலால் க்ரியேட் பண்ணி வீடியோஸ்லாம் போட முடியாதுப்பா அப்படின்னா உங்களுக்கு நல்லா ரைட் பண்ண வரும், நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அது வந்து ஒரு கண்டென்ட்டாக ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எதுனா வெப்சைட் தான் ஓகேங்களா? நீங்கள் வந்து .in டொமைன், .in, .org, .xyz இது போல் இன்டர்நேஷனல் டொமைன் இருந்தாலும் சரி, இல்லை கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன் இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு ப்ரீமியமாக ஒரு டொமைன் வாங்கி அதில் நீங்கள் ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் போது உங்களுக்கு மானிட்டேஷன்றது எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ அது கூகுள் ஆட்சன்ஸில் லிங்க் ஆகும். ஓகேவா? தென் என்னுடைய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் 1 இயர் லேர்ன் பண்ணுறதுக்குன்னு டைம் கொடுத்துருங்க. ஓகேவா? ஏன் அதை ஸ்டார்டிங்கை சொல்லணும், ஏன்னா 2025 வந்து ஏகப்பட்ட பேர் எல்லோரும் ஒவ்வொரு டெசிஷன் வந்து எடுத்திருப்பீங்க. தென் அது எந்த டெசிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 மாதம் டாஸ்க்கு முடிச்சிடணும், 6 மாதம் டாஸ்க் முடிச்சிடணும் சொல்லலாம். டாஸ்க்கும் அதே போல் முடிப்பீங்க. பட் ஆனால் மணின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வராமல் போயிடும் ஸ்டார்டிங்கில். புரியுதுங்களா? பட் ஆனால் எக்ஸ்பெக்டேஷனோட ஃபுல் எஃபெக்ட்டு நம்ம 1 இயர் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் கூட அந்த ரெவன்யூன்றது வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ 1 இயர் லேர்ன் பண்ணுறதுக்குன்னு டைம் கொடுங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து மணின்றது எதிர்பார்க்கலாம். சரியா? சரி. தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ரெவன்யூ தான் உங்களுக்கு வந்து நான் ரிப்போர்ட்டை கொடுத்துட்ருக்கேன். இனிஷியலில் வந்து ஃபார் டேவுக்கு நான் $100 எடுத்து காமிச்சிருக்கேன், ஃபார் மந்த்துக்கு $1000 எடுத்து காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? தென் நம்ம டிசம்பர் 1 ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். எப்படின்னா ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1000 விதத்தில் ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். தென் டே 1 இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் அன்னன்னைக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்றது. அதாவது 1 வர 400 பேர் வந்தாங்க. மந்த் எண்டு முடிஞ்சு அவ்வளோதான். நாளைக்கு தேதி 1 2025 புது இயரில் வந்து ஸ்டார்ட் ஆக போது. ஃபார் டேவுக்கு 1100 யூசர்ஸ் நம்ம வந்து வர வச்சுருக்கோம் அப்படின்னா அப்போ நான் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். புரியுதுங்களா? இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டே டு டேட்டில் கம்பல்சரி வேலை செஞ்சாகணும். வேலை செஞ்சால் மணி, இல்லைனா இல்லை. சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் எனக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.10 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எஸ்டே 0.11 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? சரி, நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்துருவோம். அந்த ஏர்னிங் செக்ஷன்ஸ் ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குல்ல, இதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டுடே செக்ஷனில் எவ்வளோ டாலர் வந்தாலும் சரிங்க. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 0.10 சென்ட்ஸ் வந்துருக்குல்ல, அந்த இடத்துல 1 சென்ட் வந்தாலும் சரி, 10 சென்ட் வந்தாலும் சரி, 100 சென்ட், அதாவது $100, $1000, $1,00,000 வந்தாலும் சரி. ஓகேங்களா? டுடேவில் அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னாலே திஸ் மந்தில் பாருங்கள் இந்த $2.90 இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனில் ப்ளஸ் பண்ணி காட்டும், ஆட் பண்ணி, அதாவது ஆட் ஆகி காட்டும். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுடேவில் ஓகேங்களா இந்த செக்ஷனில் எவ்வளோ வந்தாலுமே சரிங்களா? ஸோ திஸ் மந்தில் அடுத்து 1 ஹவருக்குள்ளே அப்டேட் ஆகிடும். எக்ஸாக்டிங்காக துல்லியமான டைம், அதாவது 45 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? திஸ் மந்தில் தென் அப்போது எஸ்டே அமௌண்ட்டும் லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் எங்கேருந்து வந்தது ப்ரோ, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த பேஜ் வந்து நம்ம கரெக்டாக நைட்டு 12 மணி அப்படிலாம் 12:05 நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகுனா டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே எஸ்டேக்கு போய்டும். எஸ்டேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ்லாம் லாஸ்ட் 7 டேஸ்க்கு போய் ஆட் ஆகிடும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்றது? இது போல தான் நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் ஒர்க் ஆகும். நம்ம அதாவது உங்களுக்கு வந்து நான் லைஃப் ரூபாக பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி டுடே வந்து எஸ்டேக்கு போகிறதுலாம் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் கொடுத்துருக்கேன். தென் இதுக்கு பேக்கில் இருக்கக்கூடிய 1 வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். சரியா? சரி. தென் திஸ் மந்தில் அண்டு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி நைட்டு இந்த பேஜ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா வச்சுக்கலாம்,
திஸ் மந்தில் இருக்கக்கூடிய இந்த $2.90 வந்து என்ன ஆகுனா 00 ஆகிட்டு பேலன்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணிவிடுவாங்க. இந்த செக்ஷன் 00 இருக்கு இல்லையா, இந்த செக்ஷனுக்கு வந்துடும். அதில் வந்துட்டு பிறகு நமக்கு டேரெக்டாக லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு ஒரு மன கிடையாது. ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் $100 வந்தால் மட்டும் விட்ரால் வைக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் நமக்கு மாதம் மொத்தம் நம்ம ஏர்ன் பண்ணது எவ்வளோனா வெறும் $2.90 தான். ஓகேவா? இன்னும் 10 சென்ட் வந்தால் தான் $3 ஆகும். தென் எனக்கு வந்து இனிஷியலில் வந்து ரெவன்யூன்றது வேண்டியதில்லை. ஓகேவா? ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10,000 பேர் வரட்டும், அன்னைக்கு ரேஞ்சுக்கு நான் டயர் ஒன் கண்ட்ரி டார்கெட் பண்ணி வேலை செஞ்சு நான் போதுன்ற அளவு என்னால் மணி மேக் பண்ண முடியும். புரியுதுங்களா? சரி. தென் இந்த டுடே டாலர் 10 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, என்னோடய வெப்சைட்டுக்கு 1570 பேர் வந்திருக்காங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க யூடியூப்பில், நமக்கு 1000 பேர் வந்துட்டாலே போதும், அதாவது பேஜஸ் வந்துட்டாலே போதும் மணி வந்துடும், இம்ப்ரெஷன் 1000 வந்துட்டாலே $1 கிடச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னா அது ஃபுல்லி ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். ஏன்னா ரிப்போர்ட்டை நீங்கள் தானே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. தென் டுடேனா எஸ்டே வைக்கிறோம் பாருங்கள், நேற்றுக்கு 1380 பேர் 1280 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு, 0.11 சென்ட்ஸ். புரியுதுங்களா? தென் லாஸ்ட் 7 டேஸில் வைக்கிறோம் பாருங்கள், கிட்டத்தட்ட 8360 பேர் வந்திருக்காங்க, 24 ஆடுகளுக்கு கிட்டத்தட்ட 9000 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் வெறும் $1 கம்மி, 0.79 சென்ட்ஸ். புரியுதுங்களா? ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு என்ன தான் ஆர்கானிக்காக டிராஃபிக் வந்தாலுமே நல்லா புரிஞ்சுக்கணும், கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் யூஸ்க்கு இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ வராத நண்பா. புரியுதுங்களா? ஒரு யூஸரை வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ, ஓகேங்களா, அவங்க வேணும்னே VPN போட்டு ஆடு கிளிக் பண்ணால் கூட ஒரு யூஸர் வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்கள் இருக்குல்ல, அந்த ஆடு வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் தான் மணி, இல்லைனா இல்லை. அது 1,00,000 பேர் வந்தாலுமே இதுதான் நிலைமை. பட் ஆனால் கூகுள் ஆட்சன்ஸ் தாண்டி அட்வான்ஸாக ஒரு லெவலில் இருக்குது ஆட் மேனேஜர், அது ADXன்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம மானிட்டேஷன் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ECPM இம்ப்ரெஷன் ஜஸ்ட் ஃபார் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்தாலே சரி மணின்றது ஒன்று ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ இதுவே நான் ஆட் மேனேஜரில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா 1000 இம்ப்ரெஷனுக்கு எனக்கு அட்லீஸ்ட் $3 எனக்கு கிடச்சிருக்கும். பட் ஏன் நான் ஆட் மேனேஜரில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, ஆட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் ஃபார் மந்த்துக்கு மினிமமாக 1 lakh யூசர்ஸ் தேவைப்படும். புரியுதுங்களா? மினிமம் அப்படின்னா அப்ரூவல் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? தென் நம்ம வெப்சைட்டுக்கு கிட்டத்தட்ட 1570 பேரில் கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு 8ன்னு இருக்குல்லையே அந்த இடத்த. ஸோ 8 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 8 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு 0.10 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் பேஜ் RPM CPC வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் RPM 0.06 சென்ட்ஸ் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பேஜ் RPM எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து CPC ஓரளவுக்கு மேட்ச் ஆகி கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது ECPM பிட்ரேட் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க 1000 யூசர்ஸ்க்கு உள்ளன்ற விதத்தில். தென் நான் வந்து இனிஷியலில் வந்து இந்தியா பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறேன். ரீசன் என்னென்னு பார்த்தா தெரியும், இந்தியாவிலேருந்து எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்கு, 1585 பேர் வந்திருக்காங்க, 8 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 8 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் கிட்டத்தட்ட 0.10 சென்ட்ஸ் வந்துருக்கு. தென் இது போக கத்தார், யுனைடெட் அரபி, சிங்கப்பூரில் வந்து பார்த்தாச்சுன்னா ஜஸ்ட் ஒரு பேஜ் யூஸ் தான் கிடச்சிருக்கு. அதே போல் எஸ்டே வச்சுக்கிற பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் ஒரு அளவுக்கு புரியும். எஸ்டே 1340 பேர் வந்திருக்காங்க, 2 ஆடு கிளிக்கு 0.10 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? தென் லாஸ்ட் 7 டேஸ் வந்து வைக்கிறேன், கிட்டத்தட்ட ஓவராலாக இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 8290 பேர் வந்திருக்காங்க, 24 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 0.75 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கா. தென் அதே போல் இங்கே பாருங்கள் லாஸ்ட் 7 டேஸில் 0.79 சென்ட்ஸ் மாற்றி சொல்லிட்டேன்னா 0.75 இருக்குது, 79 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது முன்ன பின்ன காட்டணும்பா, அது மந்த் எண்டுன்னும் போது ஓவராலாக நியூட்ரலைஸ் ஆகிடும். சம்டைம் இன்வெலிட் கிளிக்கில் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா அது மைனஸ் ஆகிடும். புரியுதுங்களா? தென் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது புரியுதோ இல்லையோ ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மணின்றது ஒன்று கிடைக்காது. ஓகேவா? ஆட்சன்ஸில் மணின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கிடைக்காது. அப்போ ப்ரோ எவ்வளோ டிராஃபிக் இந்தியாவில் வந்தால் நமக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு ரெவன்யூனா மினிமமாக 15,000 30,000 பேர் வந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு $3-7 வரைக்கும் எதிர்பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தாராளமாக. ஓகேங்களா? அப்போ ப்ரோ 1000 பேர் வந்தால் 500 பேர் வந்தாலும் மணி மேக் பண்ண முடியாதுன்னா நண்பன் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் இந்தியாவில் வரக்கூடிய யூசர்ஸ்க்கு தான் சொல்கிறேன். இதுவே இந்தியா விட்டு ஒரு ஸ்டெப்ஸே வெளியே போயிட்டால் கூட டயர் 1 கண்ட்ரி, அதாவது US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், அதாவது டயர் 1 கண்ட்ரினா எடுத்துக்கோங்களேன். ஓகேவா? ஸோ அங்கேருந்து வந்து உங்களுக்கு ஆடு கிளிக் நடக்குதுனாவே உங்களுக்கு அதாவது ஒரு நாளைக்கு மினிமம் 50 சென்ட்லேருந்து $1 வரைக்கும் அசால்ட்டாக கிடச்சிரும் சிங்கிள் கிளிக்கு. புரியுதுங்களா? தென் நான் வந்து ஏன் இந்தியாவை பேஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு தேவை வந்து டிராஃபிக்கு. ஓகேங்களா? ஆர்கானிக் டிராஃபிக்கு தான் தேவை. தென் எப்போ அதாவது பேஜ் CTRன்றது பாருங்கள் 0.51% இருக்குது. எப்போயுமே பேஜ் CTR 10க்கு மேலே போகக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன் இல்லையா? ஸோ இங்கே ஆடு கிளிக்ன்றது பாருங்கள் 1000 பேருக்கு 8 கிளிக்கு அசால்ட்டாக நடந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்தியாவிலேருந்து எனக்கு ஒரு 5000 பேர் ஆர்கானிக்காக வருதுன்னும் போது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, டக்குன்னு US, UK, ஆஸ்திரேலியா, கனடா போல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி அப்போது ஒர்க் பண்ணுவேன். அப்போது 100 பேரில் 2 கிளிக்கு நடந்தாலே எனக்கு வந்து $100 விதத்தில் ஃபார் டேவுக்கு கிடச்சிரும். புரியுதுங்களா? ஸோ அப்போ எனக்கு பேஜ் CTR வந்து ஹையாக போகக்கூடாது. வரதே 100 பேரில் 2 கிளிக்கு நடக்குது அப்படின்னும் போது பேஜ் CTR வந்து ஓவர் ஹையாக போயிடும். அப்போ ஆட்சன்ஸை கொண்டு வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சுன்னா ஸ்டார்டிங் வந்து
டிராஃபிக் வரதுக்காக போதுன்ற அளவுக்கு நம்ம இந்தியாவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். இந்தியாவிலேருந்து சம் ஆடியன்ஸ் நமக்கு டே டு டேட்டில் ரெகுலராக வராங்கன்னும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே டேரெக்டாக Tier 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் இப்படி தான் ஒர்க் பண்ணணும்னு நான் எங்கேயும் கம்பல் பண்ண மாட்டேன். அதே சமயத்தில் நமக்கு என்ன வருமோ அந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அதாவது மற்றவங்க யாராக இருந்தாலும் ஒவ்வொரு கேட்டகரிஸில் வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். கண்டென்ட் ரைட்டிங் எழுதுறதுலையோ சரி, நம்ம ஒர்க் பண்ணுறதுலையோ சரி, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் அண்ட் டைமில் டிராஃபிக் கொண்டு வந்து மணின்றதை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ எக்ஸாம்பிள் டெக்கில் ஒர்க் பண்ணு, நீ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் ஒர்க் பண்ணு, நீ யூஎஸ்விக்கே டார்கெட் ஒர்க் பண்ண அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அது எதுவுமே தெரியாமல் நான் பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா, நீங்கள் அதை எதுவுமே பண்ண மாட்டீங்க. பொதுவாக ரேண்டமாக போவீங்க, ஏதோ ஒரு கீவேர்ட் ரிசர்ச் டூலில் ஒரு 4 கீவேர்ட்ஸ் எடுப்பீங்க, வந்தது போனதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நானும் ஆர்டிகல் போட்டேன்னு பேருக்கு சொல்லிட்டு இருக்குது வேஸ்ட்டு. புரியுதுங்களா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட் வித் குவாலிட்டி. புரியுதுங்களா? ஸோ நாம் ஒரு கூகுள் எப்படி சொல்கிறது, அது ஆக்சுவலி அது கம்பேரிசன் ஒன்று சொல்லலாம். பட் ஆனால் இது இங்கே எத்தனை பேர் ஏற்றுக்குவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ கூகுளில் போயிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்குது, நியர்மி ஹோட்டல் ஏதாச்சும் ஒன்று பார்க்குறீங்க சிட்டிஸ்லன்னும் போது, எல்லா ஹோட்டலையும் நீங்கள் புக் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஒரு நல்ல ஸ்டார் ரேட்டிங் பார்ப்பீங்க, நல்ல ரிவ்யூஸ் இருக்கான்னு பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரிவ்யூஸும் ஸ்டார் ரேட்டிங் யார் எப்படி கொடுக்குறா, ஒரு யூசர்ஸ் போய்ட்டு அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு 1 டேவோ 2 டேவோ அல்லது மோர் தென் 1 வீக்கோ வந்து எவ்வளோ நாள் ஓகேவா, அவர் ஸ்டே பண்ணிவிட்டு அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு வருவார். தென் அதுக்கு தகுந்தபோல் ரிவ்யூஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க முடியும். அதே போல் தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து திருப்பி வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு வர யூசர்ஸ் வந்து நெக்ஸ்ட் டே வரமாட்டாங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஒரு ஆடியன்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஒரு கண்டென்ட்டை ரீட் பண்ணி பிடிச்சிருச்சு அப்படின்னா அவர் 10 டைம் கூட ஒரு நாளைக்கு வருவார், மாதத்துக்கு 100 டைம் கூட வருவார். அது அவருடைய விருப்பம் தான். சரிங்களா? ஸோ இங்கே அது ஒரு ஐபியிலேருந்து ஒரு யூசர்ஸ் வந்தால் நமக்கு 2வது டைம் அந்த யூசர்ஸ்க்கான ஐபியிலேருந்து வரக்கூடிய பேஜஸ் காட்டாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எத்தனை டைம் வந்தாலும் அதுக்கான பேஜஸ்ன்றது கால்குலேட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ நம்ம கண்டென்ட் குவாலிட்டியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா 1000 பேர் வந்தாலுமே அவங்க வந்து 1000 பேர் 2 டைம் பேஜ் மாற்றி பார்த்தாலே அது 3000 பேஜஸ்க்கு கணக்கு வந்துடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ நமக்கான ஆடியன்ஸ் யாருன்றது அதுக்கு தகுந்த போல் ஒர்க் பண்ணுங்கள். அது மைக்ரோ நிச்சஸாக இருந்தால் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். புரியுதுங்களா? தென் நான் இன்றைக்கி வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நான் டீட்டெயிலாக எதுவும் சொல்ல கிடையாது. சரிங்களா? ஸோ பேஜ் ஆர்விஎம் என்னென்னா, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரி கீவேர்ட்ஸ் பொறுத்து தான் பேஜ் ஆர்விஎம் வரும்னு சொன்னேன். சிபிசி என்னென்னா, ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா பர் கிளிக்கு 1 சென்ட் அப்படின்னா 8 கிளிக்கு 8 சென்ட் கிடச்சிருக்கணும். அதிசயமாக 10 சென்ட் இருக்கணும். ஏதோ ஒரு கிளிக்கு 2 சென்ட்டாக கிடச்சிருக்கு. அவ்வளோதானா தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. தென் இம்ப்ரெஷன் 1170 இம்ப்ரெஷன் இருக்குது. இம்ப்ரெஷன் மூலிமா ரெவன்யூ வருமானம் வராது நண்பா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ கொடுக்க மாட்டாங்க. அதை மீறி யாராச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா ரிப்போர்ட்டு கேளுங்க. புரியுதுங்களா? தென் அதை மீறியும் வருது அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது காணாமல் போயிடும். புரியுதுங்களா? தென் பேஜ் சிட்டியாக 0.51% இருக்குது. இப்போதைக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. எப்பவுமே கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் சிட்டிஆர் 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அன்லிமிட்டட் இஷ்யூஸ் வரும். ஸோ பேஜ் சிட்டிஆர் எப்பவுமே 10க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்கங்க. தென் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேக்காக ஒரிஜினல் சொல்லிட்டு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னா, நான் ஆக்சுவலி வீடியோ ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட 13 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாரி யாரும் பேஜில் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்ட மாட்டாங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது? தென் ரிப்போர்ட் வைஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். எஸ்டிடி எல்லாத்தையும் புரியுதுங்களா? எஸ்டிடி 0.11 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்னன்றது இந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் நான் நினைக்கிறேன். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட்டுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஃபார் ஆர்டிகல் நம்ம 200 கொடுத்துட்ருக்கோம். தென் வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் வந்து நம்ம செல் பண்ணிகிட்ருக்கோம். தென் வெப்சைட்டுக்கு வந்து பேக்கிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது போல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்களுடைய டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது பெய்டு சர்வீஸாக தேவைப்படுதுனாலுமே கால் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.